இப்போ பாதுஷா தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன், 150 கிராம் சுகர், 1/2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பொடித்த சர்க்கரை, 2 டீஸ்பூன் கெட்டி தயிர், தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு ஃபைனலாக வைக்கிறதுக்கு தேங்காய் பூ. இது மாதிரி இப்போ நம்ம மாவு பசஞ்சிடலாம். இப்போ இந்த மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பொடித்த சர்க்கரை 1 டீஸ்பூன், அது வந்து இனிப்புக்காக உள்ளே வந்து லேசாக இனிப்பாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறோம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனு. நல்லா எல்லாத்தையும் கலந்துருங்க. கலந்துட்டு இந்த 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த 2 டீஸ்பூன் தயிரையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப அழுத்தி பிசையாத, நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி பிசைவோமோ அதை மாதிரி பிசையணும். நல்லா இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் லேசாக பால் தெளித்து பிசைஞ்சிக்கணும். நல்லா மாவு அந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இப்படி திரி திரியாக இருக்கும் மாவு. குலாப் ஜாமுனுக்கு எப்படி பிசைகிறோமோ அதேமாரி வரும் பாருங்கள், லேயர் லேயராக இருக்கும். இப்போ அதை உருண்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாதுஷாவில் அந்த விரிசல் வராத இருக்கிறதுக்காக இது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். பண்ணி இந்த போர்ஷனை இப்படி அடிப்பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரிசல் வராது. இது மாதிரி பண்ணி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிட்டு அப்புறமா இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த 150 கிராம் சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு வந்து உங்களுக்கு நல்ல கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜீரா வந்து உள்ளே இறங்காது பாதுஷாக்குள்ளார. இப்போ இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். அப்புறம் கம்பி பதம் வந்துடுச்சா, இப்படி ஒரு லைன் வந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் நான் எடுத்து வைக்கல, ஒரு ட்ராப் சேர்த்துக்கோங்க. இதில் ஏலக்காய் பொடி வேணுனாலும் அது போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பாதுஷாவை பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சோண்டு பால் ஒரு 2 ட்ராப் சேர்க்குறேன். உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும். நல்லா பாதுஷாவை நினச்சி எடுத்து வைக்கும்போது நல்லா வெள்ளையேன்னு இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பாதுஷாவை பொரிச்சிடலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சு போட்டு எடுங்க. ஒன்று ஒன்றா லேசாக இது மாதிரி ப்ரௌனாக ஆகணும். ரொம்ப ஜாஸ்தி வைக்காதீங்க தீயை. நல்லா இது மாதிரி ஆனாலே போதும். நல்லா வெள்ளையே நல்லா வந்திருப்பாரு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. லேசாக இது மாதிரி பொன்னிறமாக வரணும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும். நல்லா லேசாக பொன்னிறமானோன்னா திருப்பி விட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ பாகை வந்து லேசாக சுட வச்சுக்கோங்க. ரொம்ப சுட வைக்க வேணாம். கொஞ்சம் அப்படி வாமாக இருக்கணும். அந்த டைம் தான் உங்களுக்கு நல்லா ஜீரா உள்ளே இறங்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உள்ளார போட்டு எடுத்துணும். கொஞ்சம் ஜீராவில் பால் சேர்த்ததுனால உங்களுக்கு நல்லா காஞ்ச உடனே ஃபேன் காற்றுல வச்சு ஆறின உடனே பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜீராவில் நினச்சி எடுத்துருங்க.
இந்த தேங்காய் துருவலை நல்லா கலராக இருக்குது, அதை இது மேலே அழகாக டெக்கரேஷனுக்கு வச்சுருங்க. இதை நல்லா காய வச்சு நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க, ஒன்றுமே ஆகாது, நல்லா வைக்கலாம், அழகாக இருக்கும்.